இந்த வீடியோவில் ஒரு காட்டன் சாரியில் வந்து ஒரு சுடிதார் டாப்பு பேண்ட்டு ஷால் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பியோர் காட்டன் சாரீ வந்து ஹேண்ட்லூம் சாரீ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தீபாவளிக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேப்ரிக்கில் இந்த பேட்டர்னில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்த சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் ஷேடாக. ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல் சாரியுமே எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 3 பீஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இது பல்லு பார்ட்டு. நம்ம பல்லுவை வந்து துப்பட்டாக்கு அந்த டேசலோடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குர்த்தியோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா XL to 6XL வரைக்குமே, XS to 6XL வரைக்கும் இருக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுங்கிறது வந்து செஸ்டுடைய சைஸ் 40 அப்படின்னா இது வந்து பிராண்டடில் 40 இருக்கும். நான் பிராண்டடில் 38 கூட வச்சுருப்பாங்க. சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, ஸோ XXL எடுங்க ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸல் சைஸ்னால் நீங்கள் XXL எடுங்க, எல் சைஸ்னால் எக்ஸல் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் பிராண்டட் சைஸஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் குர்த்தி மெஷர்மெண்ட்டோட கால்குலேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கட்டிங் போடும்போது நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நெக் வித்து, டெப்த்து, ஷோல்டர், ஆர்ம் கூலு, இது எல்லாமே நம்மளுடைய செஸ்ட் ஆர் பஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கட்டிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ செஸ்ட் நம்ம வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு குர்த்தியோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக 42 இன்ச்சஸ் 43 இன்ச்சஸ்க்கு வைப்பேன். ஸோ நமக்கு லைனிங் அப்படின்னா அதிலேருந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எல் சைஸ் குர்த்தி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல் சைஸுங்கிறது நம்ம 40 இன்ச்சஸ்க்குள்ளது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 38 அப்படின்னு சொல்லி எல் வந்து 38ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, நான் பிராண்டிங்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எல்லுங்கிறத வந்து 40 சைஸாக தான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த 40 சைஸுங்கிறது நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் ஃபுல்லுமே வந்து நம்ம செஸ்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டரோட ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ 40 டிவைடட் பை 6. ஸோ 6.66 சம்திங் வரும். ஸோ நான் வந்து 6.25 இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 6.25 இன்ச்சஸை வந்து நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து 6.75 இன்ச்சஸில் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் வந்து ஆம்கோல்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான், செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ அதே மாதிரி 6.75 இன்ச்சஸில் வந்து நான் ஆம்கோலும் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம வந்து இப்போ நெக்கோடைய வித்து பார்க்க போகிறோம். ஸோ நெக் வித் ஈக்குவல் டு செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 40 இன்ச்சஸ் டிவைடட் பை 12 3.3 இன்ச்சஸ் வருது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நெக் வித்து. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் வைடராக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஒரு 42 இன்ச்சஸ் ஒரு 44 இன்ச்சஸ் போட்டு எது வருதோ அதை தான் நீங்கள் வந்து நெக்கோடைய வித்தாக வந்து மார்க் பண்ணும். நான் வந்து 3.3 இன்ச்சஸில் நெக்கோடைய வித் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கோடைய டெப்த்து பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 8 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வந்து நான் 40 டிவைடட் பை 8 அப்படின்னா எனக்கு 5 ப்ளஸ் ஒரு 0.25 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 5.25 இன்ச்சஸ்க்கு வந்து நார்மலாக இந்த 40 சைஸ் குர்த்திக்கு வந்து எனக்கு ஃப்ரண்ட் நெக் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் 5.25 வேணும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஏற்றி வைப்பேன், பேக்கில் வந்து கொஞ்சம் டீப் கொடுப்பேன். ஓகேவா? நான் இப்போ வந்து நார்மலாக 5.25க்கு என்ன வருமோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். பட் நான் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் நெக்கு மேலே ஏற்றி வைப்பேன் ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பட் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் தான் நெக் வைப்பாங்க. பட் நான் வந்து 6.5 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்காக நான் ஃப்ரண்ட் நெக்கை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பேக் நெக் வந்து நான் 6.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம
ஆம்கோல் லைனும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ செஸ்ட் எவ்வளோ நமக்கு எல் சைஸ்க்கு வந்து 40 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ டிவைடட் பை 4 இது கூட நம்ம 0.5 இன்ச்சஸ் வந்து லூஸ்க்கு வந்து ஆட் பண்ணும், பாடி லூஸ்க்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறத மெஷர் 40 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டு 0.5 இன்ச்சஸ் பாடி லூஸ்க்கு நம்ம, ஏன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக போட மாட்டோம் இல்லையா? ஸோ 0.5 இன்ச்சஸ் மட்டும், அரை இன்ச்சு மட்டும் பாடி லூஸ் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம வந்து சீமில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஆம்கோல் டெப்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 24. ஸோ 40 டிவைடட் பை 24னா 1.6 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ஆம்கோல் வந்து டெப்த்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஆம்கோல் டெப்த் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் 1.6 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லைன் வரைகிறதுக்கு அந்த ஆம்கோல் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், சென்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஆம்கோல் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் ஆம்கோல் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள் பக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உள்ள வளைச்சி நம்ம கர்வ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்கோல் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து வெயிஸ்ட் லென்த் மார்க் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நமக்கு ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சஸில் வந்து நமக்கு வெயிஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டு 14 இன்ச்சஸ் வெயிஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 10.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுதான் செஸ்டோடைய ரவுண்டு. ஸோ 10.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு செஸ்ட்டு, சாரி வேஸ்ட்டோட ரவுண்ட் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 9.5 இன்ச்சஸ். அப்புறம் நமக்கு சீம்காக, தையலுக்காக 1.5 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம், ஹிப்பு. ஸோ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சஸ், இது வந்து காமன் தான், மோரோவர் வந்து இது காமனாக தான் இருக்கும். ஸோ ஷோல்டர் டு 21 இன்ச்சஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீட் இருக்கும், நம்ம ஸ்லிட்டு வைப்போம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டு, ஸோ அதை வந்து நம்ம ஒரு 21 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சீட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு செஸ்ட் வந்து 10.5 இன்ச்சஸ், ஸோ ஆம்கோல் 6.75 இன்ச்சஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சஸ். ஸோ அது எல்லாத்துக்கு கூட நம்ம 0.15 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ சீட்டு ஹிப்பு வந்து நம்ம செஸ்ட்லேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ், அரை இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சீம் வந்து 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்ம ஸ்லிட்டில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ 1 இன்ச்சு போதும், 1.5 இன்ச்சு கொடுத்தா ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சீட் இடத்துல மட்டும், அந்த ஸ்லிட்டு பண்ணுற இடத்துல மட்டும் 1 இன்ச்சு வந்து நான் 11 சீம்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டாட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து வெயிஸ்ட் லைன் எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 9.5 இன்ச்சஸ் வெயிஸ்ட் லைனில் மிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் வந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். வெயிஸ்ட் ரவுண்டில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அப்வேர்டில் வந்து 4 இன்ச் வைக்கிறோம், டவுன்வேர்டில் வந்து 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நம்மளுடைய டாட்டோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ். அந்த வேஸ்ட்டுடைய மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம், கீழே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டோடைய வித்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அரை இன்ச் மட்டும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதில் கட்டிங் வீடியோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷேப்பை வந்து ஜாயின் பண்ணிடலாம். செஸ்ட் டு வெயிஸ்ட் லைன், தென் வெயிஸ்ட் டு ஹிப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 1 இன்ச்சில் வந்து நம்ம அப்படியே கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போது நான் வந்து ட்ரேசிங் வீல் வச்சு நம்ம அந்த எங்கே டாட் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு சைடும் நமக்கு வேணும் இல்லையா, அது தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு க்ராஸ் மாதிரி பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து நம்ம சீம்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு, அகெயின் கீழே மட்டும் நம்ம 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக என்ன நெக்கு கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஹிப் கிட்ட நான் வந்து ஒரு நாச் பண்ணிக்கிறேன் டாட் வரதுக்காக. ஸோ நான் வந்து குட்டி நெக் வச்சுருக்கேன் இல்லையா, ஷார்ட் நெக் வச்சதை வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்து அதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஆம்கோல் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நீங்கள் அது கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பார்ட் வந்து நெக்கு வந்து டீப் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த நெக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சாரீலேருந்து பல்லு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை தான் நம்ம வந்து துப்பட்டாக்கு யூஸ் பண்ண போகிறோம். தென் நான் வந்து குர்த்திக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் நான் வந்து இந்த மாதிரி பார்டரை மட்டும் மேல் பக்கம் வந்து பார்டரை விட்டுட்டு கீழ்ப்பக்கம் மட்டும் பார்டர் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பார்டர் வந்து நம்ம துப்பட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நான் புட்டாஸ் வர சைடை வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன், அந்த பல்லு பார்ட்டில் வரும் இல்லையா அதை. ஸோ இதை வந்து பேக்குக்கு நான் பிளெயினில் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வந்து பேக் பார்ட்டை அதோட மெயின் பீஸ் கூட நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் பார்ட்டை அதோட மெயின் பீஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆம்கோல் வந்து டெப்த்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து குர்த்திக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு சைஸோட மெஷர்மெண்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. ஓகே, ஸோ இப்போது வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டானது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறத உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஸ்லீவுடைய லென்த்து அந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம்னா பார்டர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லைனிங்கில் தான் நம்ம வந்து வைக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து 6.5 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு ரெடி அலவன்ஸ் வந்து 5.25 இன்ச்சுக்கும் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எவ்வளோ வருது, 3.3 வருது இல்லையா, ஸோ 3.3க்கு வந்து நம்ம கேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம ஃபோல்டட் சைட்லேருந்து 3.3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆம்லைன் எல்லாம் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா எவ்வளவு, 10 இன்ச்சஸ், நமக்கு 40 டிவைடட் பை 4 இல்லையா. ஸோ அந்த 3.3 இன்ச்சஸில் ஒரு லைன் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து 10 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் டிவைடட் பை 4 எவ்வளோ வருதோ அது. மேலே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 இன்ச்சு டு இந்த 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஆம்கோல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆம்கோல் லைனு. ஸோ இந்த ஆம்கோல் லைனுடைய மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த ஆம் லைன்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் கீழேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த ஆம்கோலில் நம்ம ஷேப் எடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த 1 இன்ச்சு டு அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வர அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இப்படி ஒரு கர்வு, அகெயின் செகண்ட் கர்வ் வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் வித் ஃபார்முலாவோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எனக்கு 6.25 இன்ச்சு, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு நான் அலவன்ஸ் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவோட டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம துப்பட்டா வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அதை பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பல்லு பார்ட் இல்லையா, எனக்கு 2 பக்கமும் டேசல் வரணும், பின்னாடி முன்னாடி 2 சைடும் டேசல் வரணும் இல்லையா. ஸோ நான் அதுக்காக இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன்.
குறுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு பார்ட்டுக்கு, பேக் சைடு ஒரு பார்ட்டுக்கு துப்பட்டா 2 எண்டுக்கும் வர மாதிரி. ஸோ சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், பிளெயின் ஃபேப்ரிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பார்டர் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து துப்பட்டாவுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 2.25 மீட்டர் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பல்லு பார்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேலன்ஸ் நம்ம எவ்வளோ அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பல்லு பார்ட் வந்து 3/4 மீட்டருக்கு இருக்குது. ஓகே, ஸோ 3/4 மீட்டர் இருக்குது. ஸோ 2ஆக நம்ம கட் பண்ணியிருக்கோம். 2 ஃபேப்ரிக் சேர்ந்து 1.5 மீட்டருக்கு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு ஒரு 3/4 மீட்டருக்கு வந்து எது கிடைக்கணும், அந்த பேலன்ஸ் ஃபேப்ரிக்கில் நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 3/4 மீட்டருக்கு எனக்கு கிடைக்கணும். ஸோ நான் அந்த 3/4 மீட்டருக்கு துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ நான் லென்த்தியாக ஒரு 3/4 மீட்டருக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3/4 மீட்ரு சிங்கிள் பீஸ் நம்ம தனியாக ஸ்லீவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 2 பார்ட் இருக்கு இல்லையா, பல்லு பார்ட்டோடது. ஒன்று வந்து இந்த எண்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். தென் இன்னொரு பீஸை வந்து அனதர் எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இது ஒரு 3/4 மீட்டர், அது 2 சேர்த்து 1.5 மீட்டர், நமக்கு வந்து 2.25 மீட்டருக்கு துப்பட்டா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து அனதர் எண்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தென் அந்த சைடு ஒரு சைடு வந்து பார்டர் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு சைடு வந்து நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேண்ட் கட்டிங் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து பாட்டம் கட்டிங்க்கு 2ஆக ஃபோல்ட் பண்ணி, இப்போ அதாவது டபுள் ஃபோல்டில் 4 பீஸ் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்கை மடித்து போட்டிருக்கேன் லைனிங்காக. நான் இதில் வந்து எலாஸ்டிக்கு 2 இன்ச்சு கொடுக்குறேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 13.5 இன்ச்சஸ். எலாஸ்டிக்குங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால நான் அதை லைனிங் அட்டாச் பண்ணி பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெல்ட் பீஸ்க்கு கீழே இருந்து பேண்ட்டோட லென்த்தை வந்து நான் 39 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து 40 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேப்ரிக்கு திக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லைனிங் கொடுக்கணும், நீட் கிடையாது. எனக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நான் லைனிங் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பாட்டம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்டிச்சிங்காக சீம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரச்சோட லென்த் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 3. ஸோ 41 டிவைடட் பை 3 அப்படின்னா 13.25 இன்ச்சு வந்து நம்ம க்ரச் லென்த் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பெல்ட் பீஸ் கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்து மார்க் பண்ணோம், மேலேருந்து மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து 13.25 இன்ச்சு வந்து அந்த பெல்ட் பீஸ் கீழே இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் கர்வ் கொடுக்கறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து க்ரச் கர்வ் கொடுக்கறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து வீடியோ ரொம்ப வந்து பிரைட்டாக தெரியுது, சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச்சு நம்ம பெல்ட்டு கொடுத்தாச்சு, க்ரச் லைன் 13.25 இன்ச்சு கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு பாட்டம்லேருந்து நான் நீ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா முட்டி வந்து 14 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் முட்டி காலுக்கு. ஓகேவா, பாட்டமில் இருந்து. ஸோ அந்த அதில் வந்து நீ ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ், லென்த்து வந்து 14 இன்ச்சு, நீ ரவுண்டு 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாயிண்ட் க்ரச் லைன்லேருந்து பாட்டம் ரவுண்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாட்டம் வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் இந்த மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இப்போ வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து சாரியில் 2 சைடுமே பார்டர் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து பாட்டமில் காலில் வந்து எனக்கு பார்டர் வேண்டாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஹிப் சைடில் வந்து வேஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் இல்லையா பெல்ட்டு, அதில் எனக்கு பார்டர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் மேல் பக்கம் பார்டரை கொடுத்துட்டு கீழே வந்து நான் பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.